அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு புத்தகத்தையும் படித்துக் கொள்ளுங்கள், நன்றாக விளங்கும். வாருங்கள், வரலாறுக்குள் செல்லலாம். என் கண்மணியே, அழாதே, இறைவன் உன் தந்தையை காப்பாற்றுவான்னு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னவுடனே அவரோட அருமை மகள் ஃபாட்டிமா தேம்பி தேம்பி அழுதுட்டே, தாங்கள் யாருக்கும் எந்த இன்னலும் செய்யாமல் தெருவுல போறப்போ அந்த கொடியவன் தங்களோட தலையில மண்ண வாரினானேன்னு சொல்லிட்டு கண்ணீர் ஆறா பெருக்கி அழுதாங்க. அவ்வளவு குறைஷிகள் இழைக்கும் இன்னல்களை தாங்க முடியாமல் நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து 73 மைல் தூரமுள்ள தாயிபுக்கு போய் அங்கிருந்த மக்களை நேர்வழி போடலாம்னு எண்ணினாங்க. அங்க நபிகள் நாயகம் அவர்களோட பெரியப்பா அப்பாஸ் அவர்களுக்கு அதிகமான நிலப்புலன்கள் இருக்கிறது என்ற செய்தியும் முன்பே கேள்விப்பட்டிருந்தாங்க. அதனால தங்களோட வளர்ப்பு மகன் ஜைதையும் கூட்டிக்கிட்டு கால்நடையிலே தாயிபுக்கு புறப்பட்டாங்க. அங்க போனதும் அங்க இருந்த முக்கிய குடும்பத்தோட 3 அண்ணந்தம்பிகளை சந்திச்சு, என் பெயர் முஹம்மது, நான் இறைவனோட தூதன், உங்களுக்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கேன்னு எடுத்துரைத்தாங்க. அதை கேட்டதும் அந்த 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே நையாண்டி பண்ணினாங்க. ஒருவன், மக்காவிலிருந்து தாயிபுக்கு வர ஒரு கழுதையையும் வாங்க முடியலானே, உன்னத்தானா இறைவன் தூதனை தேர்ந்தெடுத்திருக்கா, அதிசயம் அதிசயம்னு கேலி பண்ணினான். இரண்டாமவன், உன்னத்தவிர வேற யாரையும் இறைவன் தூதனா அனுப்ப முடியலையான்னு பரிகசிச்சான். மூன்றாமவன், நீ உண்மையிலே இறைவனோட தூதனாயிருந்தா நான் உன்னோட பேசத்தக்கவனே இல்ல, நீ பொய்யனாயிருந்தா என்கிட்ட பேசத்தக்கவரே இல்லன்னு வாயாப்பு கொடுத்து சிரிச்சான். அவ்வளோதானா? இல்ல. 3 பேரும் போகாமல் ஊரிலிருந்த வீணர்களையெல்லாம் ஏவி அவன் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி கைகொட்டச் செய்து பரிகசிக்க தூண்டினாங்க. அதனால நபிகள் நாயகம் அவர்கள் அங்க 10 நாட்கள் தங்கி இறைவனோட மார்க்கத்தை எடுத்துரைத்தாலும் அந்த 10 நாட்களும் தாயிபு மக்கள் அவர்களை எத்தனை கஷ்டம் கொடுத்தாங்க. அந்த கொடுமைகள் மக்கா குறைஷிகளையே வெட்கப்பட வைத்த மாதிரி இருந்தது. அவர் உண்மையினே நபியா இருந்தா ஏன் அவர்களோட ஊர்க்காரர்களே முதலிலே அவரோட மதத்தை ஏற்றுக்கொள்ளல? நீ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு கொடுமையை தாங்க முடியாமல் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறினாங்க. ஆனா தாயிபு மக்கள் அவர்களை விடல. வீதியின் இருபுறமா நின்னு கல்லெறிந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால நபிகள் நாயகம் அவர்களோட கால்கள் புண்ணாகி ரத்தம் வழிந்து பாத அணிகளே செந்நிறமாயிட்டது. காயத்தின் வேதனையால் நிக்கவே முடியாம ஓரிடத்துல அமருனாலே, இங்க உட்காராதே, உன் ஊருக்கு போன்னு தள்ளி விரட்டினாங்க. அவ்விதமே அவர்கள் ஊரை நோக்கி நடந்தாலும் தாயிபு மக்கள் அப்படியே கல்லெறிந்து விரட்டிக் கொண்டே வந்தாங்க. பைத்தியம் பைத்தியம்னு கூச்சலிட்டே எறிந்தாங்க. பந்தயம் போட்டுக்கொண்டே கல்லெறிந்தாங்க. அவர்களை பாதுகாக்க முயற்சித்த ஜைதின் முகத்திலும் கல்லுப்பட்டது. இரத்தம் கொப்பளித்து வழிந்தது. இப்படி 3 மைல் தூரம் வரை துரத்தினாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் மூச்சு திணற ஓடி மயக்கமுற்று ஓடினாங்க. முடிவில் ஓர் ஈச்சமரச் சோலையை அடைந்தப்பதான் நின்றாங்க. பிறகு நினைவு கூர்ந்தபோது, நான் தாயிபிலிருந்து 3 கல் தொலை ஓடி வந்தேன். காயங்களால மயக்கமுற்று ஓடியதால அப்போ நான் எங்கிருந்து ஓடுறேன், எதுக்காக ஓடுறேன்னு கூட தெரியலன்னு சொன்னாங்க. அங்க ஒரு மக்காவாசிக்காரனோட தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சதும் தாயிபு மக்கள் உள்ள வர தயங்கினாங்க. அத்தோட்ட உரிமையாளர் முஸ்லிம் இல்லாவிட்டாலும் நபிகள் நாயகம் அவர்களின் நிலையை பார்த்து இறங்கினான். அவன் ஒரு தட்டிலே கொடிமுந்திரி பழத்தை வச்சு தன் ஊழியரின் மூலம் அனுப்பினான். அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் தங்களோட காயங்களை சிகிச்சை பண்ணி கொண்டிருந்த ஜைது அந்த தட்டை அவர்களிடம் வைத்து, யார் இதை அனுப்பினாருன்னு கேட்டாங்க. இந்த தோட்டத்தின் உரிமையாளர்னு சொன்னான் ஊழியர். மிக நன்றின்னு சொல்லிக்கிட்டே நபிகள் நாயகம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி பழத்தை சாப்பிட்டாங்க. அதை கேட்ட ஊழியர் ஆச்சரியப்பட்டு, இப்போ நீங்க சொன்னது என்ன அர்த்தம்னு கேட்டான். அப்போ நபிகள் நாயகம் அவர்கள், அது அருளாளனும் அன்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால்னு அர்த்தம். எந்த வேலையை செய்யும்போதும் முதலில் அல்லாஹுவின் பெயரை சொல்லணும், அது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமைன்னு எடுத்துரைத்தார்கள். அதுக்கு பிறகு அவன், அப்படியா, எங்களோட கிறிஸ்தவ மதம் போலவே உங்களோட மதமும் இருக்கு போல, ஆனா 2 மதத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டான். அப்போ நபிகள் நாயகம் அவர்கள், அது குரானிலே சொல்லிருக்கு, அல்லாஹ் ஒருவன்தான், அவனுக்கு எதுவும் தேவையில்லை, அவன் எவரையும் பெறல, அவனை எவரும் பெறல, அவனுக்கு இணை யாருமில்லை, இதுதான் உங்க மதத்துக்கும் எங்களோட மதத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு எடுத்துரைத்தார்கள். இதை கேட்ட அந்த ஊழியர் உடனே அவர்களோட கைகளை கால்களை முத்தமிட்டு கொண்டு அங்கேயே முஸ்லிம் ஆயிட்டார். அதை பார்த்த அவன் யசமன், ஏ அவரை முத்தமிட்டாய்,
உன் மதம் அவரோட மதத்தை விட மேல், அதை எப்போது விட்டுவிடாதே நீ எச்சரிச்சான். அவனுக்கோ அவன் ஊழியர் ஏற்கனவே முஸ்லிமாய்விட்டான்னு தெரியவே தெரியல. நபிகள் நாயகம் அவர்களுக்கு கல்லடியில் ஏற்பட்ட காயங்களால் வேதனை அதிகமாயிருந்தது. அப்போ அவர்கள் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தினாங்க. ஆனா தாயிபு மக்களை அழிச்சிடுன்னு இறைஞ்சல. இல்லை இல்லை, உலகுக்கே அருட்கொடையாக வந்தவர் அப்படி பண்ணுவர்களா? அதற்கு மாறாக அவர்களுடைய உள்ளமும் நாவும் சேர்ந்து இறைஞ்சியது, இறைவனே, என் பலவீனம் பற்றியும் என் வறுமை பற்றியும் மக்களின் கண்களில் நான் இழிவாக காணப்படுறதை பற்றியும் உன்னிடம் முறையிடுறேன். நீ இரக்கமுள்ளவர்களில் இரக்கமுள்ளவன், திக்கற்றவர்களுக்கு துணை, ஆதரவற்றவர்களுக்கு அபயம் நீயே. நீயே என் பாதுகாவலி. என்னை எவரிடம் ஒப்படைக்கிறாய்? நண்பர்களிடமா பகைவரிடமா? நீ என் மீது சினமுறாதவரை எவரிடம் ஒப்படைத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. உன்னுடைய பாதுகாப்பே எனக்கு போதுமானது. இறைவனே, இருளை விரட்டும் உன்னுடைய ஒளி வெள்ளத்திலே அடைக்கலம்புகிறேன். உன்னுடைய கோபமோ அதிருப்தியோ என் மீது வராமையிருக்க உன் அபயம் கேட்கிறேன். உன்னுடைய அன்பும் அருளுமே எனக்கு தேவையாம். உன்னுடைய உதவி இல்லாமல் நான் எந்த நற்செயல் செய்யவும் முடியாது, தீச்செயலை தவிர்க்கவும் முடியாது. இவ்விதமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கலங்கி கண்ணீராறு போல அழுது இறைவரிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தோட்டத்தை விட்டு மக்காவுக்கு புறப்பட்டாங்க. நடுவுல இருந்த ஒரு ஊர்ல சில நாட்கள் தங்கி அப்புறம் தங்களுக்கு ஞான ஒளி உதயமான ஹிரா மலைக்கு போய் தங்கினாங்க. அங்கேருந்து சைதை மக்காவுக்கு போனாகச் சொல்லி, அங்குள்ள பெரியார்களை அணுகிப்பாரு, நம்மை பாதுகாப்பு கொடுத்து மக்காவுக்குள் வரவிடுவாங்களான்னு கேட்டுப்பாருன்னு அனுப்பினாங்க. பலர் கையை விரிச்சிட்டாங்க, நாங்க முடியாதுன்னு. ஆனா ஒருவர்தான், நல்லது, நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்காவுக்கு கொண்டு வர்றேன்னு வீரெழுந்தார். அவர் தன் இரு மக்களையும் ஆயுதம் அணிந்து காபாவுக்கு அனுப்பிவிட்டு தானே ஹிராமலைக்கு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் ஒட்டகத்தில் ஏற்றி மக்காவுக்கு கொண்டு வந்து, நான் முகமதுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கேன்னு ஊரறிய உரத்து கூவினார். அதை கேட்டவுடன் குறைஷிகள் எல்லாரும் வாய் அடைஞ்சாங்களே தவிர கையாலோ நாவாலோ எதுவும் செய்ய முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்குச் சென்று இறைவனை வணங்கினார்கள். அப்புறம் அவர்களை வீட்டுக்கு கொண்டு சேர்த்தார் அந்த பெரியார். அதோட நிற்கல, அவர் எப்போதும் இழல் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக இருந்தார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லி வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த பெரியாரை வாயிலில் வந்து குறைசிகள் நிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனசு வருத்தமாயிடுச்சு. எனக்காக அவர் மீது வசைவார்த்தை கேட்பதை விடுத்திடணும்னு எண்ணினார்கள். அதனால மக்கள் முன்னே நின்று, சகோதரர்களே, இப்போதிலிருந்து நான் அந்த பெரியாரின் பாதுகாப்பில் இல்லை, இறைவனுடைய பாதுகாப்பில்தான் இருக்கிறேன். அவருடைய பாதுகாப்பே எனக்கு போதும். ஆதலால் என் பொருட்டு அந்த பெரியாரை நீங்க இழிவுபடுத்த வேண்டாம்னு என்ன அறிவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரசாரம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போச்சு. அந்த காலத்துல மக்காவுக்கு ஒரு செல்வாக்குமிக்க தலைவர் வேலைக்காக வந்திருந்தார். குறைஷிகள் அவரை சந்தித்து முகமது இப்படி அப்படி என்று இல்லாத குற்றங்கள் சொல்லி அவருக்கு வெறுப்பு வந்துடச் செய்தார்கள். அதற்காக அவர் நன்றியும் சொல்லி, நான் அவரை சந்திக்க மாட்டேன், தவறுதலா சந்திக்க நேர்ந்தாலும் என் காதுகளில பஞ்சு வச்சுக்குவேன்னு உறுதி பண்ணிக்கிட்டார். பஞ்சுவையும் எப்போதும் மடியிலேயே வைத்திருந்தார். 3 நாள் ஆச்சு. 4வது நாள் அவர் தெருவுல போய்க் கொண்டிருந்தார். அப்போ எவரோ உரத்த சத்தமா ஓதிக் கொண்டிருந்தது செவியில் விழுந்தது. திரும்பி பார்த்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே பரந்த வெளியில் நின்று குரானை ஓதிக் கொண்டிருந்தார்கள். அவரை பார்த்ததோ அவர் பதறிப்போய் பஞ்சை எடுக்க முயன்றார். ஆனா அதற்குள் குரான் வசனங்கள் செவியிலேயே புகுந்து உடலுக்குள் புகுந்து உள்ளத்துக்குள் புகுந்து ஆழமா பதிஞ்சிருச்சு. பஞ்சை எடுக்கப் போன கையும் நின்றுட்டது. கண்களோட பார்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதே ஒட்டிப்போச்சு. கால்களே அங்கே நின்னுவிட்டது. அவர் அங்கேயே நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமையாய் ஓதினதை கேட்டு அவர்கள் கைகட்டி நிற்பதையும் குனிவதையும் தலைவணங்குவதையும் இரு கைகளை உயர்த்தி இறைவனை இறைஞ்சுவதையும் முழுசா கண்களால குடிச்சு கொண்டிருந்தார். அவருடைய உள்ளம் திடுக்கிட்டது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாம வழக்கம்போல தொழுது வீட்டுக்குச் சென்று கதவை மூடி உள்ளே போனார்கள். சில நிமிடத்திலேயே வெளியிலே ஓடிவரும் சப்தம், அப்புறம் கதவில தடார் தடார்னு முழக்கம். கதவை திறந்ததும் அந்த தலைவர் மின்னலாய் பாய்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவிக்கொண்டு கண்ணீர் பெருக்கெடுத்தோட, நான் தங்களின் அடியாருக்கு அடியான்,
அபயம் அபயம்னு அழுதார். அவரை பார்த்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உள்ளம் மகிழ்ச்சியால நிரம்பி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு வழிபடத் தொடங்கினார்கள். அந்த தலைவரின் இஸ்லாத்தை ஏற்றத்தோட அரபு நாடு அரசியல் சமூக சமய அலைகள் முழுக்க வேறுபட ஆரம்பிச்சது. இனி மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டி விரட்டி தேடி இஸ்லாத்துல சேரும் காலம் நெருங்கிவிட்டது. அந்த சமயத்துல ஒரு பெரிய அறிஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, எனக்கு லுக்மான் அறிவுரையெல்லாம் தெரியும்னு சிலவற்றை வாசித்து காட்டினார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனங்களை வாசித்ததும் அவருடைய உள்ளம் உருகி மெய்சிலிர்த்து உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்துல யமனிலிருந்து ஒரு பிரபல மந்திரவாதியும் மக்காவுக்கு வந்திருந்தான். குறைஷிகள் அவனை சந்தித்து, உன் மந்திர சக்தியால் முகமதை அடக்குன்னு கேட்டாங்க. அவனும் உறுதி கொடுத்தான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வாசித்ததும் அவன் மந்திர சக்தி பருந்தை கண்ட பாம்பு போல அடங்கி உள்ள முழுக்க ஆட்கொண்டு அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றான். ஒரே இறைவன்தான் வணக்கத்துக்குரியவன், முகம்மது அவனுடைய தூதர்னு அவன் வாயில இருந்து சொற்கள் வெளிவந்துச்சு. புறத்துக்கு வந்து குறைஷிகளை பார்த்து, மந்திரவாதிகளையும் பார்த்துள்ளேன், பாவலர்களையும் பார்த்துள்ளேன், ஆனால் குர்ஆனின் வசனங்களுக்கு ஈடு இணையில்லை, அவை ஆழம் தெரியாத கடல் மாதிரின்னு உணர்ச்சியோட கத்துனான். இதெல்லாம் கண்டு குறைஷிகளுக்கு ஆத்திரம் மேல ஏறி போச்சு. நாம நினைப்பது நடக்கல, வேற மாதிரி நடக்குதுன்னு அவங்க மனசு வெதும்பிச்சு. இன்னும் மோசமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒடுக்கத் தொடங்கினார்கள். ஒருவர் கூட அவர்களெல்லாம் அழிக்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேட்டார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்து, நீ அப்படி சொல்லக்கூடாது. அவர்கள் இஸ்லாத்தில் சேராவிட்டாலும் அவர்களோட சந்ததிகள் சேர்வார்கள். முன்னோர் தீர்க்கதரிசிகள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? எத்தனை பேர் சித்திரவாதை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் பொறுமையோட நின்றார்கள். இறைவன் நமக்கு பெரும் வெற்றி தரப்போகிறார். அது வந்தா நம்ம இப்போ பட்ட துயரம் எதுவுமே இல்லாம போய்விடும். விரைவிலே ஒருவன் தனியா தங்கம் ஏற்றிக்கொண்டு சனாவிலிருந்து ஹவுரமத் வரை பயப்படாம செல்லக்கூடிய நாள் வரும்னு சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மறைவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் துயரமாயிருந்தது. 25 வருடங்கள் இல்லத்தின் அரசியுமாய் இதயத்தின் அரசியுமாய் இருந்தவர் மறைந்ததும் வீடும் வாழ்க்கையும் வெறிச்சோடியது. வெளியில் அவமானம் சந்தித்துவிட்டு வீடு திரும்பினதும் காயங்களும் துயரத்தையும் ஆற்றிய அந்த நகைமுகம் இல்லாம போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகமும் சூரியன் மறைந்த பின் சூரியகாந்தி மலர் சுருங்கும் போல சுருங்கி போனது. மகள்கள் மட்டும் தழுவிக்கொண்டு ஆறுதலாக இருந்தாலும் மனைவியின் அன்பு மாதிரி வேற யாருடைய அன்பும் இருக்காது. அந்த நேரத்துல சௌதா என்னும் விதவை இருந்தார். கணவர் இறந்த பின் பிள்ளையோட தனியா வாழ்ந்தார். ஆதரவு யாருமே இல்லாம இருந்த அவரை மணந்து ஆதரித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு அபூபக்கர், அதாவது அப்துல் கஃபா அவர்களின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் மணந்தார்கள். அப்போ ஆயிஷாவுக்கு 8 வயசுதான். ஆனாலும் திருமணத்தை விரைவில் நடத்தி பெரியவளாகும் வரை வீட்டிலேயே வைத்திருந்தார்கள். அந்த திருமணத்தினால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் உயர்ந்தது. அதனால அவர்களை கண்ணியின் தந்தை அபூபக்கர்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இதே சமயத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணேற்றம் நடந்தது. முஸ்லிம்களுக்கு 5 நேர தொழுகை விதிக்கப்பட்டது. அதை கேள்விப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் சொன்னால் அது நிச்சயம் உண்மைதான் என்று சொன்னதால் அவருக்கு சித்தீக் என்னும் பட்டமும் கிடைத்தது. இதோ சூழும் புயல் என்னும் பகுதி முடிந்தது. அடுத்து வரும் தொடர் அணைக்கும் கரம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு எவரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தாருக்கும் பகிருங்க. என்றும் அன்புடன் மௌலவி எஸ். ஷிஃபாத் நூரானி இலாஹி, இமான், மஸ்ஜிதுல் ஃபலா, பொத்தையன் குடியிருப்பு, புதுக்கோட்டை மாவட்டம், துணைச் செயலாளர், கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை.